वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनर्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। आख्याहि मे को भवानुग्ररूपः नमोऽस्तु ते देववर प्रसीद। विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यं न हि प्रजानामि तव प्रवृत्तिम्। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். आख्याहि मे को भवानुग्ररूपः नमोऽस्तु ते देववर प्रसीद। विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यं
நஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அர்ஜுனுடைய பெரும் பயந்த நிலை இந்த ஸ்லோகத்திலையும் காண்பிக்கப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணனுடைய அதிபயங்கரமான அத்யுக்ர ரூபமான இந்த காட்சியை பார்க்க முடியாத அர்ஜுனன் நாம் சர்வைஸ்வர்ய பிரகாசகமான திருமேனியை பார்க்க ஆசைப்பட்டு அவரிடத்தில் பிரார்த்தித்தோம். ஆனால் ஏன் இப்படி ஒரு கோர ரூபத்தை கிருஷ்ணன் நமக்கு காண்பிக்கிறான்? நாம் பிரார்த்தித்த திருமேனி மாதிரி இந்த திருமேனி இல்லையே. நாம் முதல்ல 10வது அத்தியாயத்தில் அவன் பெருமையெல்லாம் கேள்விப்பட்டு அந்த பெருமைகளை எல்லாம் பரிபூர்ணமாக அனுபவிக்க வேண்டும் என்னும் ஒரு ஆசையினால பிரார்த்தித்தோம். அதற்கு பெருமாள் இப்போ சேவை சாதிக்கிறத பார்த்தா அதிபயங்கரமாக இருக்கு, அதிபயங்கரமாக இருக்கு, அதிகோரமாக இருக்கு. இது ஒன்றும் புரியலையே. இது என்ன ரீசனாக இருக்கும்? அல்லது நாம் கேட்க தெரியாமல் கேட்டுட்டோமா? இல்லை இப்படித்தான் இருக்கணும்னு பெருமாள் திருவுள்ளமா? சரி, இதை நாம் யோசிச்சுட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. சில சமயத்தில் நாமளே யோசிச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது, பதில் வராது நமக்கு நாமே திருப்பி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? பேசாமல் பெருமாள்கிட்ட கேட்போம். என்ன தயக்கம் பெருமாள்கிட்ட? இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இவ்வளோ தூரம் கேட்டாச்சு, இவ்வளோ சௌலபியமாக நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டுருக்கச்சு, அதை விட்டுடலாமா நம்ம? ஆனால் பெருமாள்கிட்டே நாம் கேட்போம் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்க போகிறோம். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் ஆக்கியாகிமே கோபவான் உக்ரரூபா. யாரு சுவாமி நீ அப்படின்னா? யாருன்னா கிருஷ்ணன் தெரியாமலையா கேட்குறான்? ரொம்ப அழகான வியாக்கியானம் இந்த இடத்துல, ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணுறான் நம்ம பூர்வர்கள்லாம். ஆக்கியாகிமே கோபவான் அதி உக்ரரூபா. அத்யுக்ர ரூபம் இது புரியலையே. என்ன நடக்கிறதுல என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியலையே. ஏன்னா எனக்கு ஒரு மனசில் ஒரு தெளிவே வர மாட்டேங்குது. ஒரு விதமான கன்ஃபியூஷன், ஒரு விதமான கலக்கம், குழப்பம் அது ஏற்பட்டிருக்கு. ஹே தேவவர, வரம்னா சிரேஷ்டதமம்னு அர்த்தம். ஹே தேவவர, தேவர்களுள் சிறந்தவனே, தேவாதி தேவா அப்படின்னு அர்த்தம். ஹே தேவவர, தேவசிரேஷ்டனான கேசவா, உக்ரரூபா பவான் கஹா, இத்தகையதொரு ரூபத்தை உடையவனான நீ யார்? உக்ரரூபா பவான் கஹா, இவ்வளவு உக்ரரூபமாய் உடையக்கூடியதான நீ யார்? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன உன்னுடைய பிளான், உன்னுடைய ஐடியா என்ன? எதுக்காக இப்படி உன்னை காண்பிக்கிற? எதுக்காக உன்னை இப்படி எக்ஸ்பிரஸ் சொல்லிருக்க? மே ஆக்கியாகி, அதை நீ எனக்கு சொல்லு, அதை நீ எனக்கு சொல்லு. முதல்ல உன்னை சேவிக்கிறேன்டாப்பா. அப்பா நமஸ்காரம். தே நமஹா அஸ்து, உனக்கு என்னுடைய பிரணாமங்கள் உரித்தாக. பிரசீத, அதான் பிரசீதன்னு அர்த்தம். எனக்கு அருள் புரி, சீற்றத்தை விடு, என் மீது கிருபை கொள், என்னை அனுகிரகம் செய் என்று பிரார்த்திக்கிறான். ஆத்யம் பவந்தம் விஜ்ஞாதும் இச்சாமி, சர்வலோகத்திற்கும் ஆதாரபூதனாக, சமஸ்த ஜகத்துக்கும் பிரதானபூதனாக, பிரதமபூதனாய் இருக்கக்கூடிய உன்னை நான் அறிவதற்கு ஆவலுடையவனாயிருக்கிறேன். ஹே கிருஷ்ணா, தவ பிரவருத்திம் ந பிரஜானாமி, உன்னை நான் அறியவில்லை. உன்னுடைய அந்த பிரவருத்தி என்ன பிரவருத்தினே புரியலேடாப்பா. என்ன உன் ஐடியா என்ன? சி, அர்ஜுனா இஸ் எக்ஸ்பிரஸிங் இஸ் ஹம்பிள்னஸ். எனக்கு தெரியலேன்றது ஒத்துக்கிறது நிறைய பேருக்கு வராது. அந்த அடமன்சி தான் பயங்கரமாக இருக்கும். இந்த பாருங்க, தெரியலேன்றதான ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக டக்குன்னு ஒத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு நல்லது ஒரு ஸ்கோப் இருக்குது. அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோம், நம்ம வேலையை காண்பிச்சோம்னா கடைசி வரலும் நம்மளால் அது தெரிஞ்சுக்கவும் முடியாது, நமக்கு அது தெரியவும் தெரியாது. கடைசி வரலும் நம்ம அறியாமல் அக்னோரன்ஸில் இருப்போம். அது இன்னும் பப்ளிக்கில் நமக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். அதனால் தெரியலைன்னா தெரியல சொல்லணும். இப்போ அர்ஜுனன் பாருங்க, கை கூப்பிட்டான், கிருஷ்ணா எனக்கு ஒன்றும் புரியல, என்னால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்ட்டான். தேவாரி தேவனான கிருஷ்ணா, பயங்கரமான உருவம் கொண்ட நீ யார்? கிருஷ்ணா நீ யாருன்னு கேட்கலாமா? ஒரு வேடிக்கை. இந்த கான்டெக்ஸ்டில் இன்னொரு கான்டெக்ஸ்ட்டு பட்டத்ரி நாராயணத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த கிருஷ்ணன் பிறந்தான் திருவாய்ப்பாடியில், அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நந்தகோபர் கர்க்க முனிவரை கூப்பிட்றார். இது கர்க்க முனிவரை ஏன் கூப்பிட்டார்னு அதுக்கு ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. கர்க்க முனிவர் குலபுரோஹிதர், அவரை கூப்பிட்றார். அவர் பார்த்தார், தொட்டில் இருக்கிற கிருஷ்ணனை பார்க்குறார். கதமஸ்ய நாம குருவே சகசிரநாம் நோதவா அனந்தநாம் நா இது நூனம் கர்க்கமுனி சக்கரே தவ நாம ரகசி விபோ. கிருஷ்ணா குருவாயிரப்பா,
உனக்கு என்ன பெயர் வைக்கிறது தெரியலேன்னு கர்க்க முனிவர் யோசிச்சார். பெயர்களாயிரத்தாய் நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணாம் தேவோ நாம சஹஸ்ரவான், இப்படியெல்லாம் பகவானுக்கு பல பெயர்கள் காண்பிக்கப்படுகின்றன இல்லையா? தேவோ நாம சகசிரவான், 1000 திருநாமங்கள் பெருமாளுக்கு உண்டு. 1000னா ஆயிரக்கணக்கான அர்த்தம். நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணா, 1000 திருநாமங்கள், ஆயிரக்கணக்கான திருநாமங்களை உடைய பெருமாளே என்று ஆண்டாளும் பாசுரம் பாடுகிறாள். கிருஷ்ணா உனக்கு என்ன பெயர் வைக்கிறது? கதமஸ்ய நாம குர்வே. ஐயோ கிருஷ்ணா, என்ன குழந்தைக்கு நான் என்ன பேர் வைப்பேன்? என் கண்ணனுக்கு நான் என்ன பேர் வைப்பேன்? என் கண்ணனுக்கு நான் என்ன பேர் வைப்பேன்? கர்கர் அந்த குழந்தைய தேஜஸோடு பார்க்கிறார், தொட்டில் பார்க்கிறார், சிரிக்கிறது. அவந்தீரா சுவாமின்றது இவன் அவதரிச்சுட்டான், அவதார புருஷன், சர்வ ஜகத்துக்கும் இவன் தான் ஆதாரபூதன், இவனால தான் பூமி பாரம் நீங்க போகிறது, சாட்சாத் மகாவிஷ்ணுவே இப்படி அவதாரம் பண்ணியிருக்காருன்னு திரிகால ஞானியான கர்க்க முனிவருக்கு தெரியறது. அதை ரசிக்கிறார். அந்த குழந்தையை பார்த்து ஆசைப்படுறார், ஆச்சரியப்படுறார், ரசிக்கிறார். கிருஷ்ணா உனக்கு நான் என்ன பெயர் வைக்கிறது தெரியலையே, கிருஷ்ணா உனக்கு நான் என்ன பெயர் வைக்கிறது தெரியலையேண்ணா. அந்த குழந்தை சிரிச்சிடு. அப்போ தான் கர்கருக்கு புரிஞ்சுது, அடடா என்ன கிருஷ்ணா உனக்கு என்ன பெயர் வைப்பது என்பது தெரியவில்லையே என்றால் அந்த கிருஷ்ணா என்பது பெயர் தானே. உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா என்று எப்பயோ வராக அவதாரத்தில் அவனுக்கு கிருஷ்ணன் பேர், நிருசிம்ம அவதாரத்தில் அவனுக்கு கிருஷ்ணன் பேர். ஏண்டா அவனை ஏதாவது பிசாசு பிடிச்சதானார்? ஆமாம் நான் பிரகலாதன். என்ன பிசாசுனார்? கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணன்றதான பிசாசு என்ன பிடிச்சது அப்படின்னு அவன். இப்படியெல்லாம் உண்டு, பல பிரகாரமாக நாம் பார்க்கிறோமே. அதனால் எல்லா அவதாரத்திலும் அவனுக்கு கிருஷ்ணன்ற திருநாமம் உண்டு. உனக்கு என்ன பேர் வைக்கிறது கிருஷ்ணா தெரியலையே, உனக்கு என்ன பேர் வைக்கிறது கிருஷ்ணா தெரியலையேனா கிருஷ்ணன்ற தான் பேர். அந்த மாதிரி இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணா நீ யாருன்னு தெரியலையே, கிருஷ்ணா நீ யாருன்னு தெரியலையே, கிருஷ்ணா நீ யாருன்னு தெரியலையேனா, கிருஷ்ணா நீ யாருன்னு தெரியலையேனா அப்போ கிருஷ்ணன்றது யாரு? புரியுதா? கிருஷ்ணா நீ யாருன்னு தெரியலையேனா அப்போ கிருஷ்ணன் யாரு? அதானே. எனவே உலக முதல்வனான உனக்கு பிரணாமங்கள். உலக மூவா முதல்வன் நீ. அத்தகையரான உன்னை நான் அறிய விரும்புகிறேன். நீ எதற்காக இவ்வளவு பெரிய ரூபத்தை எடுத்து, கோரமான ரூபத்தை எடுத்து எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. இதான் விஷயம். இப்போ இங்கே பார்க்கணும், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தெரியலைன்னா எப்படி தெரியல, ஏன் தெரிஞ்சுக்கல? பிரத்யட்சமாக பார்க்கறத தெரிஞ்சுக்கார அவ்வளோ முட்டாளா அர்ஜுனன்? அல்லது பூத பிரேத பிசாச்ச ராட்சச ஏதாவது ஒந்துடுத்தா தன்னை மயக்கிறதுக்கோசரம்? ஏன்னா அவள்லாம் அந்த மாதிரி வருவாளே, அந்த மாதிரி ரூபங்களில் நல்ல ரூபம். இப்போ சூர்பனகம் வந்தா, ராமன் மேரில் காதல் கொண்டு வந்தா, எப்படி வந்தா? என்னமோ அதிரூபவதியாக பேரழியாக தன்னை உருமாற்றி கொண்டு வந்தாள். உருமாற்றி கொண்டு வந்தால் கூட நிஜஸ்வரூபம் வெளிப்பட்டுடுமே. கம்சனுடைய தாயார் இடத்துல துருமிலன்றதான ஒரு அசுரன் கம்சனுடைய தந்தையாரை போல வந்து அவனிடத்தில் கலந்தான். அதனால தான் கிருஷ்ணனுடைய வம்சத்தில் கம்சன்றவன் மகா குரூரனாக பிறந்தான். எல்லாம் கதை இருக்குது. கதையை நமக்கு என்னென்னா உட்காந்து ஊன்றி பார்த்தோம்னா அதனுடைய அர்த்தங்கள்லாம் புரியும் நமக்கு. உக்கிரமான ரூபத்தை கொண்டதான பகவானை நீ யார் என்று அர்ஜுனன் கேட்கிறானே. அப்போ இதை நீ பார்த்தோம்னா, இதை நாம் யோசித்தோம்னா, விஸ்வரூபத்தில் சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளை கூட அர்ஜுனன் சந்தேகத்துடன் பார்க்கிறான் என்று தோன்றுகிறது. ஒண்ணுதானே சுவாமி, நீ யாருன்னு கேட்டான்னு அர்த்தம்? வேஷம் போட்டு வந்திருக்கான்னு அர்த்தம் இல்லையா? இல்லையே. அப்படியா அர்ஜுனுடைய கேள்வி இருக்கு? அப்ப கிருஷ்ணன் யாருன்னு தெரியாமலே அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். விஷ்ணுன்னு இப்படி கீழே ஸ்தோத்திரம்லாம் பண்ணினானே, எதுவுமே தெரியாமலே ஸ்தோத்திரம் பண்ணினான் அப்படின்னு கேட்டா, கண்ணன் தான் தன் பிரார்த்தனையின்படியாக உயர்ந்த இந்த திருக்கோலத்தை காட்சியை தனக்கு அளிக்கிறான், தனக்கு காட்சி தருகிறான் என்பது அர்ஜுனனுக்கு நான்னா தெரியும். ஏன்னா தேவவர ஆத்யம், தேவவரனா தேவாரி தேவா, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறானே, தேவாரி தேவான்றான். ஆத்யம் நீயே பிரதான புருஷன், நீயே முக்கியம், நீயே ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறானோ இல்லையோ, இந்த சொற்களினாலே அவன் ஸ்பஷ்டமாக விவரணம் பண்ணுறானோ இல்லையோ. அப்போ அவன்தான் இந்த மாதிரியான பயங்கரமான ரூபத்தை எல்லாம் பிரகாசப்படுத்துகிறான்றதும் அர்ஜுனனுக்கு தெரியும்.
இப்போ உடனே கேட்டார், தெரியறதோ இல்லையோ? ஆமாம். கிருஷ்ணன் தானே தெரியுமோ இல்லையோ? தெரியும். இவ்வளவு தூரம் தெரிஞ்ச அர்ஜுனன் நீ யாருன்னு ஏன் கேட்கணும்? அடுத்த கேள்வி. முதல்ல என்ன கேள்வி? கிருஷ்ணன் தானே தெரியாமல் அர்ஜுனன் நீ யாருன்னு கேள்வி கேட்குறானா? அப்படி ஒரு கேள்வி வந்தது. இல்லை இல்லை, கிருஷ்ணன் தானே அர்ஜுனுக்கு நன்னா தெரியும். அப்போ நன்னா தெரிஞ்ச அர்ஜுனன் நீ யாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அடுத்த கேள்வி. ஒருத்தரை நன்னா தெரியும், அவரை பார்த்து நீ யாரும் நம்ம கேள்வி கேட்க அவசியம் இல்லை. ஒன்று நமக்கு மறந்து போயிருக்கணும். ஆமாம், நமக்கு டிஸ்லெக்ஸியா வந்து அவர் மறந்து போயிருக்கணும், அம்னீஷியா வந்துருக்கணும் நமக்கு. இவர் யாரே தெரியல சார், எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது, இல்லை பார்க்காத மாதிரி இருக்குது, நான் கவனிச்சதே இல்லை, என்னுடைய லைஃப்பில் இவர் நான் மீட் பண்ணது கூட இல்லை அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்போ நீ யாருன்னு அர்ஜுனன் கேட்கிறான்னா அதனுடைய உட்பொருள் என்னன்னா, கிருஷ்ணா எந்த நோக்கத்துடன் இவ்விதமாக நீ காட்சி அளிக்கிறாய் என்பதுதான் புரியவில்லை. 10வது அத்தியாயத்தில் உன்னுடைய மகிமைகளை நீ விளக்கும் பொழுது கேட்டு ரசித்து ஆனந்தித்து அந்த அனுபவத்தின் வழியாக உன்னை நான் சேவிக்க வேண்டும் என்னும் ஆசையை வெளிப்படுத்தினேன். 11வது அத்தியாயத்தில் அந்த ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்று நீ அருளி, சாதாரண கண்ணினாலே என்னை பார்க்க முடியாது, உனக்கு நான் ஞானக்கண் தருகிறேன் என்று ஞானக்கண்ணை அளித்து இத்தகையதொரு ரூபத்தை சேவிக்கும்படி செய்திருக்கிறாய். நான் 10வது அத்தியாயத்தில் கேள்விப்பட்டு சேவிக்க ஆசைப்பட்ட உருவத்தை காட்டிலும் பயங்கரமாக கோரமாக நீ சேவை சாதிப்பது எந்த நோக்கத்தினாலே? இதன் மூலமாக நீ எனக்கு கன்வே பண்ண வந்த மெசேஜ் என்ன? இதுதான் கேள்வியினுடைய தாற்பயம். இந்த உருவத்தில் எனக்கு காட்சி அளிப்பதினால் நீ எனக்கு சொல்ல வரும் செய்தி என்ன? ஸோ உன்னுடைய செயலுக்கான காரணத்தை நான் அறியவில்லை. அர்ஜுனா, இது கூடவா தெரியல? முதல் அத்தியாயத்தில் நீ என்ன பண்ண? ஐயோ, நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன்? கதம் பீஷ்மஹம் சங்கே துரோணஞ்ச மருசூதன இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா வரிசூதன அப்படின்னு என்னமோ சொன்னிடாப்பா. இவாளெல்லாம் யுத்தம் பண்ண முடியுமா? என்னால் யுத்தம் பண்ண முடியாது, கை காலெலாம் நடுங்கிறது, கையில் இருந்த காண்டிவன் நழுவி கீழே போயிடுத்து, என்னால் நிற்க முடியல, உட்காந்துக்கிறேன், நான் அப்புறம் யுத்தமே வேண்டாம், என்னை யாராவது ஏதாவது தப்பாக சொன்னால் கூட பரவாயில்ல, ஒன்றும் தப்பே கிடையாது, நான் கிளம்பி போகிறேன்னு சொன்னியே. உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகத்தானே? ஆமாம், கரெக்டு. கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்? என்ன போர் புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், கரெக்டு தானே? ஆமாம். க்ஷத்ரியனுக்கு போரை காட்டிலும் உயர்ந்த தர்மம் வேறு எதுவும் இல்லை, அதான் உன்னுடைய நோக்கம், கரெக்டு. அப்போ என்னை போர் புரிய வைக்கிறதா உன்னுடைய நோக்கம்? ஆமாம். நான் போர் புரிய தொடங்கணும், ஆமாம். எனக்கு தான் அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்க போகிறது இல்லையே. ஏன்பா? ஏன், என்னாச்சு? எல்லாரும் தான் ஓவாய்க்குள்ளே போயிட்டுருக்காள, நீயே எல்லாரையும் சம்மானம் பண்ணிட்டு இருக்கியே. அப்போ உன்னாலேயே அத்தனை பேர் சம்மரிக்கப்பட்டு விட்டார்களே, ஆனால் என்னை புரோத்சாகப்படுத்தி நீ யுத்தம் பண்ணுன்னு என்னை தூண்டி நான் யுத்தம் பண்ண வந்தா அங்கே யுத்தம் பண்ணுறதுக்கு யார் இருக்க போறா? என்னை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு யாருமே கிடையாது. அவர்கள் அனைவரும் முன்னாலே கொல்லப்படுகிறார்களே, கொல்லப்பட்டு விட்டார்களே. அப்போ என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, என்னை போரில் ஈடுபடுத்துவதற்காகத்தான் நீ விஸ்வரூபம் எடுக்கிறாய் என்று சொல்வதும் சங்கத்தமாகாது. இல்லை, என்னை கன்வின்ஸ் பண்ணுறேன்னு முதல்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டு நடுவில் மூடு மாறி போய் வேறு ஏதாவது விஷயம், சரி என்னத்துக்கு இவனை உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறது, இவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் இவன் சண்டை போடுவானா பாட்டாலோ தெரியாது, இவன் சண்டை போட்டோம் போடாட்டம் போகட்டும், நாம் எல்லாரையும் கொன்றொழித்து விடுவோம் என்பதாக நீ நினைத்து அந்த காரியத்தில் ஈடுபட்டு விட்டாயா? புரியல சுவாமி எனக்கு. செம்ம டெக்னிக்கலான மைண்டு, சைக்கலாஜிக்கல் மைண்டு. இதை பகவத்கீதையில் ஊன்றி பார்க்க வேண்டிய விஷயம் இது. ரொம்ப அழகாக அவனுடைய மைண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். பெருமாள் அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கார். கிட்டத்தட்ட 90% சக்ஸஸ் ஆகிடுது. இப்போ 11வது அத்தியாயம் வந்தால் சொல்லியோ. பட் ஒரு விஷயம் என்ன அப்படி கேட்டால், அந்த அர்ஜுனன் அதை கேட்ச் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். என்ன சொல்ல வரான் பெருமாள் தனக்கு? இந்த விஸ்வரூபத்தினாலே பெருமாள் தனக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத இன்னும் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு கிருஷ்ணனே வாய் திறந்து பதில் பேசினா மட்டும்தான் முடியுமே தவிர்த்து நாமளாக ஒரு ப்ரெடிக்ஷனில் ஒரு விஷயத்தை யோசித்து புரிஞ்சிக்க முடியாது. கிருஷ்ணா, எல்லோரும் முன்னால் கொல்லப்படுவதை பார்த்த நான் என்ன நினைக்கிறேன் என்றால்,
இனி நான் தொடர்ந்து போர் செய்வதற்கு உரியதான வாய்ப்பே இல்லை என்று தோற்றுகிறது. இதை தான் அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான். அதனால் நீ யாருன்னு தெரியலைன்னு அர்த்தம். ஏன் இந்த மாதிரி நீ உன்னை காண்பித்து கொண்டிருக்கிறாய் என்பது தெரியவில்லை என்று பொருள். தேவவர, அடுத்தது ஒரு விசேஷம் போட்டான். தேவவர அப்படின்னு கேட்டால், நந்தவ்ய பரமசேஷி சேஷானந்தாரீரிதாக நந்தவ்ய பாவோயம் ந பிரயோஜனபூர்வக நந்தவ்யா பரமசேஷி. யாரை சேவிக்கணும், யாரை வணங்கணும், யாரை நாம் பூஜிக்கணும்? நந்தவ்ய பரமசேஷி, பரமசேஷியான பகவானை தான் சேவிக்கணும். பரமசேஷியான சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் சேவிக்கணும். நந்தவ்ய பரமசேஷி சேஷானந்தார ஈரிதாக. நாமலா சேஷர்கள், சேவிக்கத்தக்கவன் பரமாத்மா, அதாவது சேவிக்கப்படுபவன். சேவிப்பவர்கள் யார்? நாமெல்லாம் சேஷபூதர்கள்னு பேர் நமக்குலாம். இந்த சேஷசேஷி பாவம்ன்றது தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆதாரபூதம். அடிமை, அதாவது இந்த அடிமைத்தனத்தை ஸ்லேவரின்னு நம்ம நினச்சக்கூடாது. தன்னிடத்தில் அத்தியந்தம் காதல் கொண்ட கணவனிடத்தில் மனைவியானவள் அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பதைப் போல பிரேமபாவத்தில் பகவானிடத்தில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் சேஷபூதர்கள். ஒரு சேத்தனா, ஒரு ஜீவனா, ஒரு அறிவுடையவனா நாம் உணர்ந்திருக்கிறோம்னா நமக்கு அந்த சேஷசேஷி ஞானம் இருக்கணும். பரமசேஷி பரமாத்மா, பரமஹா சேஷி இல்லை பரமசேஷி. தமிஸ்வரானாம் பரம மகேஸ்வரன்னு பரமாத்மானா சர்வசேஷின்னு பார்த்துக்கணும். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் ஞானத்தவர் தமக்கும் வானத்தவர்க்கும் இனியன் என்று நந்தவ்ய பரமசேஷி நந்தார சேஷானந்தார ஈரிதாக நந்த்ரு நந்தவ்ய பாவோயம். நந்த்ரு நந்தவ்ய பாவோயம், வணங்கப்படுபவன் வணங்குபவன், அதான் நந்த்ரு நந்தவ்ய பாவம். வணங்கப்படுபவன் வணங்குபவன் என்பதாக இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். சரி, சேஷியை போய் நாம் ஏன் வணங்கணும்னா, சேஷியை வணங்கினால்தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்ன்றதில்லை. சேஷி என்பவன் வணக்கத்துக்குரியவன். ஒரு ஆஃபீஸு, ஒரு மிலிட்ரி கேம்ப் வச்சுக்கோங்க. மிலிட்ரியில் அந்த லெஃப்டினன்ட்டு கர்னல் அப்படிலாம் இருப்பான், சோல்ஜரும் இருப்பான். இவன் சோல்ஜரை கூட்டி அங்கேயே வந்து எஸ் சார் அப்படின்னு ஒரு சல்யூட் அடிப்பான். ஓகே, ஏதோ அவங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கொடுப்பான், போய்ட்டு வாப்பா எஸ் சார் அப்படின்ட்டு போகிறான். திருப்பி கூப்பிட்றான், திருப்பி எஸ் சார் அப்படின்னும். எத்தனை தடவை வந்தாலும் சல்யூட் அடிக்கிறானா இல்லையா? எத்தனை தடவை வந்தாலும் வணங்குறானா இல்லையா? வரச்சேவும் வணங்குறான், போகச்சேவும் வணங்குறான். இதுதான் சுவாமி சம்பிரதாயம். பெரியோர்களை பார்த்தா வணங்க வேண்டும். எத்தனை தடவை பார்த்தாலும் நம்ம வணங்கணும், கை கூப்பணும். விழுந்து சேவிக்கிறது தான் ஒரிஜினல். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் கை கூப்பணும். இதுதான் சரி. இதுக்கு நாம் இன்னும் செட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நம்ம அப்படி தான் துரியோதனன், ராவணன் அந்த கேட்டகரியில் அந்த தலை அப்படி கீழே இறங்க மாட்டேன்றது. தலையை கீழே அப்படி குனிய வைக்கிறதுக்கு நாம் பிரயத்தனப்படுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேன்றது. இந்த நமஸ்காரம்ன்றது இருக்கு இல்லையா, அது ந பிரயோஜன பூர்வகா, எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் சேஷிக்கு உகப்பு என்பதற்காகவே செய்யப்படுகிறது. அதில் இதெல்லாம் நம்ம ரெசிப்ரிகேஷன், அதாவது நான் பொழை பண்ணுறேன், நான் அவரை போய் சேவிச்சா அவர் எனக்கு 10 ரூபா கொடுப்பாரா, 100 ரூபா கொடுப்பாரா, 1000 ரூபா கொடுப்பாரான்னு கேட்கக்கூடாது. வினயம் போயிடுது. மக்களுக்கு வணக்கம்ன்றதே போயிடுது. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அதுவும் இளைய சமுதாயத்தில் ரொம்பவே. இப்போ அந்த யாராவது அப்படி 2 பக்கம் அந்த பேண்ட்டில் அப்படி கையை போட்டு அப்படி பார்க்குறதே கையாகிடுது. கையெடுத்து சேவித்தல் பண்பின் வெளிப்பாடு, வினயத்தின் வெளிப்பாடு என்பதே குறைந்து விட்டது, அருகிவிட்டது. அதனால் பிரசீத பிரபோ, பழைய உன்னுடைய இந்த உயர்ந்த சௌமிய ரூபத்தை நீ எனக்கு சேவை சாதித்து வைக்க வேண்டும். அத்யுக்ரமான இந்த ரூபத்தை பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய எனக்கு என்னுடைய நடுக்கத்தை போக்கி அருள வேண்டும். வாசுதேவா, எப்பொழுதும் போல வாசுதேவனாக, அடியனுக்கு அத்தியந்தம் அனுகூலனாக,
எப்பொழுதும் என்னுடனே இருப்பவனாக நான் உன்னை சேவிக்க வேண்டும் என்றெல்லாம் அர்ஜுனன் பிரசீத என்னும் சப்தத்தினாலே பிரார்த்திக்கிறான். அப்போ முக்கியமான கேள்வி என்ன இந்த ஸ்லோகத்தில்? அர்ஜுனன் பெருமாளை பார்த்து நீ யாருன்னு எனக்கு தெரியலன்னா அப்போ ஒன்றுமே தெரியாமல் அர்ஜுனன் பெருமாளை சேவிச்சிருக்கானாம். சில ஊர்களுக்கு நாம் போகிறோம், அந்த கோவிலில் இருக்கிற பெருமாள் மூலவர் உட்கார்ந்த திருக்கோலமா, நின்ற திருக்கோலமா, மூலவருடைய திருநாமம் என்ன, உற்சவருடைய திருநாமம் என்ன, இந்த திருத்தலத்தின் விசேஷங்கள் என்ன, இந்த திருத்தலத்தில் வேறு என்னென்ன தெய்வங்கள் உள்ளன, இந்த பெருமாளுடைய ஸ்தல புராணம் என்ன, எந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, அது என்ன பாசுரம், இது எதுவுமே தெரியாமல் வெறும டிக் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் கையில் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க, எத்தனை திவ்யதேசம் டிக் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் நாம் போயிட்டு வந்துவிட்டா என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி அர்ஜுனன் நீ யாரும் எனக்கு தெரியலேன்னு சொன்னான். நேற்று பாண்டவ தூதரை பற்றி பார்த்தோம். அந்த திவ்யதேசம் ஆச்சரியமான திவ்யதேசம், ஆச்சரியமான பெருமாள். அந்த பெருமாளை போய் சேவிக்கணும்னு ஆசை வந்து ஒருத்தர் போய் சேவிச்சானா அவர் அனுபவிக்கணும், ஆபாரச்சூடம் அனுபவித்து இந்த பெருமாளை பற்றி தான் நிறைய கேள்விப்படணும். என்னென்ன ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கான்னு கேட்கணும், என்ன ஸ்தல புராணம்னு கேட்கணும், பெருமாள் பாண்டவர் தூதனா எப்படி உட்கார்ந்தான்னு அழகாக கேட்கணும். அதெல்லாம் தான் பெருமை நமக்கு. அந்த மாதிரி அர்ஜுனன் எனக்கு தெரியாது நீ யாருன்னு தெரியாது, நீ யாருன்னே தெரியாமல் அவன்கிட்ட பேசிட்டு கேட்டான். பைத்தியமா அர்ஜுனன் இல்லை, அதை அர்த்தம் பண்ணாதீங்கோ. நீ யார் எனக்கு தெரியலன்னா எந்த காரணத்தினாலே உன்னை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவனான எனக்கு உன்னுடைய சேவையை இவ்வளவு கோரமாக காண்பிக்கிறாயே, அதனால் உன்னுடைய பின்னணியில் வேறு ஏதாவது உன்னுடைய எண்ண ஓட்டத்தில் உள்ளதா, நான் வேறு ஏதாவது அபச்சாரம் செய்து விட்டேனா, அப்படி ஏதாவது அபச்சாரம் செய்திருந்தால் அதற்கு பிராயச்சித்தம் உண்டா, என்ன செய்தால் என்ன நடந்தது என்றால் நீ அழகாக அமைதியாக ஆனந்தமாக நாங்கள் எல்லோரும் அனுபவிக்கும்படியாக ஆஹ்லாதகரனாக எங்களுக்கு சேவை சாதிப்பா என்று அர்ஜுனன் கேட்கக்கூடியதான கேள்வியின் பாவத்தை பாஷ்யக்காரர் எடுத்து காண்பிக்கிறார். அர்த்தம் புரியுறதா? அடுத்தது நந்திரு நந்தவிய பாவம் என்பதாக காண்பிக்கப்பட்டது. நந்திரு நந்தவிய பாவம் வணங்கப்படுதல், வணங்குபவன் என்பதாக ரெண்டுமே காண்பிக்கப்பட்டது. இப்படி இந்த நிர்வாகம், அதாவது நிர்வாகம்னு அர்த்தம், ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் எந்த விதத்தில் அதை அர்த்தம் அருளி செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டோமையானால் ஈஸி. அதை விட்டுட்டு நான் இப்படி இல்லை, அது அப்படி இல்லை, அது அங்கே அப்படி சொன்னியே, இங்கே எப்படி சொன்னியே, பத்தியா நீ முன்னுக்கு பின் வரலாம் பேசுகிறேன், அங்கே மாற்றி பேசுகிறேன், இங்கே மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு நாமளே சொல்லக்கூடாது. ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசுக்திகளில் அந்த லட்சணங்களை பார்த்து அதனுடைய அனுபவங்களை பார்த்து நாம் சரியாக புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து நாமளாக பேசக்கூடாது. ஆகையால் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே அர்ஜுனனுடைய ஃபியர் ஃபேக்டர்ஸ், ஸ்டில் தட் ஹீ இஸ் இன் ஃபியர். இதுக்கு முன்னாடி அவனுக்கு இருந்த பயம் அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்மதியாகுலம். ஆனால் இப்பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய பயம் தான் ஏதோ ஒன்று கிருஷ்ணனிடத்தில் கேட்கப் போக கிருஷ்ணன் அதற்கு வேறு விதமாக பயங்கர ரூபத்துடன் தனக்கு காட்சி அளிப்பதை காணும் பொழுது இது ஏதோ தான் அவர்கள் திறத்தில் பெரும் அபராதத்தை செய்துவிட்டேன், அந்த அபராதத்திற்கு தண்டனையாகவோ வேறு விதமாகவோ கோரமான பயங்கரமான உலகமே பயந்து நடுங்கக்கூடிய பெரும் விஸ்வரூபத்தை கண்ணன் காண்பிக்கிறான். ஆகையால் கண்ணா, பிரம்மருத்ராதிகளும் உன்னிடத்தில் நெருங்குவதற்கு நடுக்கமுறக்கூடிய இந்த கோரமான பயங்கரமான உன் திருமேனியை மறைத்து மீண்டும் சௌமிய ரூபத்துடன் நாங்கள் எல்லாரும் மகிழ்ந்து ரசிக்கும்படியான கிருஷ்ணன் என்னும் திருவுருவத்துடன் நீ காட்சி அளிக்க வேண்டும். ஆக்யாஹிமே கோபவான் உக்ரரூபா நமோஸ்துதே தேவவர பிரசீத விஜ்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம் நஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஆக்யாஹி மே கோ பவானுக்ரரூபஹ, ஆக்யாஹி மே கோ பவானுக்ரரூபஹ, நமோஸ்து தே தேவவர பிரசீத, நமோஸ்து தே தேவவர பிரசீத, விஜ்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம், விஜ்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம், நஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம், நஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம்.
आख्याहि मे को भवानुग्ररूपो नमोऽस्तु ते देववर प्रसीद विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यं न हि प्रजानामि तव प्रवृत्तिम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் எல்லாரும் கேட்கலாம்.
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அச்ச க்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அச்ச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச்ச லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அச மங்களம் ஸ்ரீயः காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்ச்சினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.